Good morning, students. Welcome back to the computer science class. In last video functions inline functions and return statements பத்தி பார்த்தோம். Then இப்போ நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா different forms of user defined functions. ஒரு user defined functions எத்தனை ஃபார்மேட்ல இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்கணும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டு டைப்ல கால் பண்ணலாம்னு சொல்லி ஏற்கனவே பார்த்திருக்கோம். யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி கால்ட் ஆர் இன்வோக்ட் இன் டூ டைப்ஸ் which are having arguments. இன்புட்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டு டைப்ல கால் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை ஃபார்ம்ஸ்ல டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா டோட்டலா 4 ஃபார்ம்ஸ்ல டிஃபைன் பண்ணலாம். என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித் பேராமீட்டர்ஸ், இது ஒரு ஃபார்மேட். அதுக்கடுத்து a function with return value and without parameters. அதுக்கடுத்து a function without return value and with parameters. கடைசியா a function with return value and with parameters. இந்த 4 டைப்ல இருந்து நாம ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நாம கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்த 4 டைப்ல ஏதாவது ஒரு டைப்பா தான் இருக்கும், வேற டைப்ல நம்ம கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படிங்கிறது இந்த 4 ஃபார்ம் தவிர வேற ஃபார்ம்ல இருக்க முடியாது. இதுல இருந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்லது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம புக்ல அதை கொடுக்கல, இருந்தாலும் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் இருக்கும், அதுக்கு இன்புட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் அல்லது பேராமீட்டர்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இருந்தா எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். there is no limitation. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். function may or may not have inputs as arguments or parameters. it may have in any numbers. அப்படி இருந்தா எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். or it may not, void இருக்கலாம், எதுவுமே இல்லாம இருக்கலாம். at the same time அந்த ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்றாங்க, ரிட்டர்ன் டைப் அல்லது ரிட்டர்ன் வேல்யூ அல்லது ரிட்டர்ன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம் ஃபங்க்ஷன் நேம் முன்னாடி. இதுவும் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா a function may or may not return a value. ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அங்க ரிட்டர்ன் டேட்டா டைப் கம்பல்சரியா இருக்கணும். இன்டீஜர் டைப்பை தவிர மீது எல்லா டேட்டா டைப்பும் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்போது கண்டிப்பா அந்த டேட்டா டைப் அங்க இருக்கணும். which can return only one value. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்புட்ஸா இன் எனி நம்பர்ஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணலாம், பண்ணனா ஒன்னு ரிட்டர்ன் பண்ண முடியும், ரிட்டர்ன் பண்ணாமல இருக்கலாம். ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ற அந்த சிங்கிள் வேல்யூடைய டைப் என்ன அப்படிங்கறத நாம இங்க ரிட்டர்ன் டேட்டா டைப்ல நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த 4 டைப்லயும் பேஸ் பண்ணி ப்ரோட்டோடைப்ஸ் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னா என்ன? ரிட்டர்ன் டேட்டா டைப், ஃபங்க்ஷன் நேம், ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ஜென்ரலா அந்த ஒரே ஒரு சின்டாக்ஸ் தான் பார்த்தோம். இந்த 4 கேட்டகரி பொறுத்த லெவலுக்கு இப்ப நாம சொன்ன 4 சென்டென்ஸ் பார்த்து இல்லைங்களா, அந்த 4 சென்டென்ஸ் உடைய ப்ரோட்டோடைப்பும் இந்த 4 ஃபார்மேட் தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ் எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குன்னா இந்த 4 ஃபார்ம்ஸ் தவிர வேற ஃபார்ம்ஸ் இருக்காது. அதாவது ஃபங்க்ஷன் ரிசீவ்ஸ் இன்புட்ஸ் ஆஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் எ சிங்கிள் வேல்யூ. திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோடைப். This kind of function receives inputs as arguments or parameters and returns nothing. So no value returned by this kind of function definition. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா function name doesn't receives anything as inputs. So no parameters or arguments. At the same time, but this function has a return value. அந்த ஃபங்க்ஷனுடைய டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு திரும்ப கண்ட்ரோல் ஜம்ப் பேக் ஆகும்போது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணது, அந்த ரிட்டர்ன் டைப்பை நாம இங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்த டைப் ஃபங்க்ஷன் நேம் doesn't receives any inputs. There is no arguments or parameter, that means. At the same time returns nothing. So இந்த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸையும் ரிட்டர்ன் டேட்டா டைப்பையும் பேஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த 4 டைப்ல ஏதாவது ஒரு டைப்பா தான் இருக்க முடியும், வேற டைப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 4 டைப்ல இருந்து நம்ம பார்த்தோம் சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை அந்த ஒரு எக்ஸாம்பிளே எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு
2 ஆர்குமெண்ட்ஸ், எல்லா சம் ஃபங்க்ஷன்லயும் 2 ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வரும். சம் ஃபங்க்ஷன் 2 ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ரிட்டர்ன் டைப் என்னன்னா இன்டீஜர். ஸோ இதுக்கு பேரலான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இந்த புரோட்டோடைப் இந்த புரோட்டோடைப்புக்கு மேட்ச். அடுத்த செகண்ட் புரோட்டோடைப் டைப்ல இது எக்ஸாம்பிள், வேலிட் எக்ஸாம்பிள் புரோட்டோடைப். ஸோ இதுல இருந்து கம்பைலர் என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ட் these prototypes instruct the compiler. Here the user creates the user defined data type, namely called sum. In all prototype the function name is called sum. First prototype receives 2 arguments, both are integer values, and it has a return value, it returns an integer value. Then second prototype receives 2 inputs as arguments, both are integer type but returns nothing. In third prototype the same function receives nothing, there is no inputs or arguments, but it returns one integer type value. At the last one doesn't receives anything, doesn't returns. This is the last format. This format also can be written as எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன்னா இன்டீஜர் டைப் வேற டைப் வேல்யூ ரிட்டர்ன் பண்ற அப்படின்னா கம்பல்சரியா நாம என்ன பண்ணணும், கொடுக்கணும். இன்டீஜர் டைப் ரிட்டர்ன் பண்ற அப்படின்னா மட்டும் நாம என்ன பண்ண தேவையில்லை, அந்த ரிட்டர்ன் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ண தேவையில்லை. we need not to mention explicitly. நேத்தே நம்ம ரிட்டர்ன் டேட்டா டைப்ங்கிற வீடியோல ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துக்கிறோம். ஸோ இது இப்படியும் நம்ம கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். சப்போஸ் இது ஃப்ளோட் டைப் ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருந்தா கம்பல்சரியா இருக்கணும், அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. கேரக்டர் டைப் ரிட்டர்ன் பண்ணாலும் கம்பல்சரியா இருக்கணும். இன்டீஜர் டைப் மட்டும்தான் டிஃபால்ட் டைப் டேட்டா டைப் ரிட்டர்ன் டைப். டிஃபால்ட் மீன்ஸ் நம்ம கொடுக்காத தானா எடுத்துக்கிற டைப் என்னவா எடுத்துக்கும், இன்டீஜர். ஸோ இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்போது மட்டும் ஒரு ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் டைப்பை வெளிப்படையா சொல்ல தேவையில்லை. we need not to mention explicitly. Compiler, if it is not defined explicitly, compiler assumes it will return integer value. அதனால அது டிஃபால்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம கொடுக்காமலே தானா எடுத்துக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் டிஃபால்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 டைப்லயுமே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா சம்ங்கிற ஃபங்க்ஷன் 2 ஆர்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிக்குது. நம்ம புரோட்டோடைப்ல டெஃபினிஷனே கொடுத்துறோம் பிஃபோர் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ புரோட்டோடைப் தேவையில்லை. இன்டீஜர் டைப் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரியா இருக்கு. ரிட்டர்ன் பண்ணுனா மட்டும்தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் ரிட்டர்ன் செமிகோலன் தான் இருக்கும். ரிட்டர்ன் வேரியபிள் ஆர் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுனாவே அதனுடைய டைப் இங்க கம்பல்சரியா நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ இங்க ரிசீவ் பண்ற 2 வேல்யூவும் சம் பண்றோம். இன்டீஜர் பிளஸ் இன்டீஜர் இன்டீஜர் தான். ஸோ அதான் நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இங்க ரிட்டர்ன் டேட்டா டைப்பும் கரெக்டா நம்ம கொடுத்துருக்கோம். சேம் டைம் இங்க ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் இங்க 2 வேல்யூ இன்புட் கொடுக்க சொல்றாங்க. கீபோர்ட்ல இருந்து இன்புட் வாங்கி அதை வேரியபிள்ஸ் ஏ பில ரெஸ்பெக்டிவ்லி ஸ்டோர் பண்றோம். கால் பண்ணும்போது ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் அனுப்புது. இங்க ஃபார்மல் பேராமீட்டர் ரிசீவ் பண்ணி ஸ்டாக் கிரியேட் பண்ணுது, எக்ஸிக்யூட் பண்ணுது. இந்த சம் ரிசல்ட்ஸ் வில் பி ரிட்டர்ன் டு த காலிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ காலிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆனோடனே டிஸ்பிளே பண்ணுது. அப்ப ரிட்டர்ன் ஆகிற வேரியபிள் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், சி அவுட்ல தான் கால் பண்ணணும். இஃப் a function returns a value, cout function name or variable equal to function name or in an expression anywhere function name can be used. ஏன்னா ரிட்டர்ன் வேல்யூ must be accessed or processed or displayed. இது ரொம்ப முக்கியம். அதனால ரிட்டர்ன் பண்ற வேல்யூ மட்டும் சி அவுட்ல கால் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்ஸ் டிஃபைன் பண்ணா தானா எக்ஸிக்யூட் ஆகாதா அப்படின்னா கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகுது. நெவர் எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்லி. we have to call or invoke by using its name. Then if it has arguments you must pass those arguments. Input arguments கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும். மெயின் ஃபங்க்ஷன் ஒன்லி எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்லி. whenever function execution நீ கம்பைல் எக்ஸிக்யூட்னு சொன்ன உடனேயும் எக்ஸிக்யூஷன் இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நாம கால் பண்ணணும். ஸோ எப்பெல்லாம் அந்த டாஸ்க் நம்மளுக்கு தேவையோ அப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா 2 இன்புட்ஸ் வாங்கும். ரிசீவ் பண்ண 2 இன்புட்ஸையும் பாஸ் பண்ணும். பாஸ் பண்ண 2 இன்புட்ஸ் இங்க பாஸ் ஆகுது. தென் அதனுடைய சம் வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகுது. கால்டு பிளேஸ்க்கு ரிட்டர்ன் டைப்பை மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இட் வில் பி டிஸ்பிளேட் பை திஸ் cout ஸ்டேட்மெண்ட். தென் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் இஸ் ஓவர். ஸோ நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. கம்பைல், முதல்ல இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு கம்பைல் அண்ட் ரன். 11:44 what will be the value obtained 55ங்கிற சம் ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இது இன்புட்ஸும் இருக்கு, ரிட்டர்னும் இருக்கு.
இன்புட்ஸ் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், இருந்தால் லிமிட் கிடையாது. அதே மாதிரி ரிட்டர்ன் ஒன்னே ஒன்னு ரிட்டர்ன் பண்ண முடியும். இதை நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்த்தது இல்லையே. ரிட்டர்ன் டேட்டா டைப் இருக்கு, ஃபங்க்ஷன் நேம், ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்த டைப் நம்ம பார்க்குறோம். இந்த ஃபார்மேட்ல ஃபங்க்ஷன் இருந்தா, இந்த ஃபார்மேட்ல ஃபங்க்ஷன் இருந்தா என்ன, இப்போ இங்க ரிட்டர்ன் டைப் வாய்டுன்னு கொடுத்துறோம். இந்த டைப்புக்கு என்ன வரும் அப்படின்னா இங்க வாய்டு. நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ற வேல்யூக்கு பதிலாக நம்ம இங்க என்ன கொடுத்துறோம்னா சி அவுட் ஸ்டேட்மெண்ட் இங்கேயே டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த வேல்யூ திரும்ப தேவையில்லை, எந்த வேல்யூமே அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம இதை ஜஸ்ட் கால் பண்ணா போதும், இதை சி அவுட்ல கால் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரிட்டர்ன் வேல்யூ வரல, வந்தா மட்டும்தான் அதை சி அவுட்லயோ அல்லது வேரியபிள் ஈக்குவல்ட்டுனோ கால் பண்ணுவோம். இப்ப இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா சேம் ரிசல்ட் வில் பி டிஸ்பிளேட். இது இன்புட்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிச்சு, பட் ரிட்டர்ன் பண்ணல. ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ண வேண்டிய வேல்யூவை இங்கேயே டிஸ்பிளே பண்ணிடுறோம் சி அவுட் யூஸ் பண்ணி. ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே இங்க யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். இன் எனி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் வி கேன் யூஸ். இன்புட் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேஷன், இங்க நியூ வேரியபிள்ஸ் கூட உள்ள டிக்ளேர் பண்ணிக்கலாம். இங்கிருந்தே இன்புட்ஸ் வாங்கிக்கலாம், சிஇன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இன்னொரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கூட கால் பண்ணலாம். பட் இது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகாது. எந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுமே ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆகுது. மெயின்ங்கிற ஃபங்க்ஷனும் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான். இது ஒன்னு மட்டும் தான் ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் சேவ் பண்ணியாச்சு. இதை நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்? கம்பைல் அண்ட் ரன். இப்போ நம்ம ரன் பண்றோம். 33, 55 இன்புட்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 88 அப்படிங்கிற அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஸோ அதே ஃபங்க்ஷன்ஸ் இங்க ரிட்டர்ன் டைப் வாய்ட், பட் இன்புட்ஸ் ரிசீவ் பண்ணிக்குது. இது செகண்ட் டைப். சரி, தேர்ட் டைப் என்ன டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டேட்டா டைப் ஃபங்க்ஷன் வாய்ட். அதாவது ஆர்குமெண்ட்ஸ் இல்ல, பட் ரிட்டர்ன் வேல்யூ இருக்கு. இன்புட்ஸ் கிடையாது, ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பாராமீட்டர்ஸ் கிடையாது, பட் ரிட்டர்ன் வேல்யூ இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? அப்ப நாம இங்க என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த தேர்ட் டைப்ல சொன்ன மாதிரியே ரிட்டர்ன் டேட்டா டைப் இருக்கு, ஆர்குமெண்ட்ஸ் இல்ல. அப்ப இங்க இன்டீஜர், இது என்னது? வாய்டு. ரிட்டர்ன் டேட்டா டைப்ல வாய்டு கம்பல்சரியா கொடுக்கணும். ஆனா இன்புட்ல வாய்டு கொடுக்கலாம், அல்லது வெறும் எம்டியா கூட விட்டுறலாம். வாய்டுங்கிறது கொடுக்காம கூட விட்டுறலாம். சோ இது ரிட்டர்ன் பண்ணது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஸ்டேட்மெண்ட் வேணும்? டு ஆர் அண்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இருக்கணும். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன், இன்டீஜர் எக்ஸ் கமா ஒய். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நான் இங்க கொடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நான் அந்த ஃபங்க்ஷன்லயே அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அங்கேயே நான் இன்புட்ஸ் வாங்கிக்கிறேன், எக்ஸ் ஒய். எக்ஸ் பிளஸ் ஒய்யை ரிட்டர்ன் பண்றேன். அப்ப இங்க ஏ பிளஸ் பிங்கிற வேரியபிளே நம்மளுக்கு தேவை இல்லை. அப்ப இங்க இருந்து ஃபங்க்ஷனை கால் பண்றோம். கால் பண்ணும்போது அது என்ன பண்ணுதுன்னா அதனுடைய வேலையை செய்யுது. சம் ஆஃப் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எம்டி வாய்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தா தான் நம்ம அனுப்பணும் வேல்யூஸ். இங்க ஆர்குமெண்ட்ஸ் இல்லைன்னா எம்டியா விட்டுறணும். இங்க வாய்டு கொடுக்க கூடாது, அனுப்பும்போது வாய்டுன்னு சொல்லக்கூடாது. சோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? எடுத்த உடனே மெயின் ஃபங்க்ஷன் இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுது. எதுவும் இன்புட்ஸே கொடுக்கல, ஏன்னா இங்க இன்புட்ஸ் இல்லாதனால இங்க அனுப்பல. இங்க ரெண்டு லோக்கல் வேரியபிள், இந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்குள்ள ரெண்டு வேரியபிள் கிரியேட் ஆகுது, அதுக்கு இன்புட் வாங்கிக்குது, அந்த இன்புட்ஸ் சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். சோ அதை நாம இங்க டிஸ்பிளே பண்ணிடுறோம், அவ்வளவுதான். சோ இந்த கால் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு அங்க ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வந்துருது, அது சி அவுட் ஸ்டேட்மெண்ட்ல ரிட்டர்ன் ஆகுது, அவ்வளவுதான். ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் முடிஞ்சது. இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா கம்பைல் அண்ட் ரன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்ப நான் 22, 77 2 வேல்யூஸ் கொடுத்தேன். இப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ரிசல்ட் 99ங்கிற சம் ரிசல்ட் கிடைச்சிருச்சு. சோ இது இன்புட்ஸ் வாய்டு, பட் ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ. தேர்ட் டைப் ரிட்டர்ன் டேட்டா டைப் இருக்கு, ரிட்டர்ன் பண்ணனா ஒண்ணுதான் பண்ண முடியும், எதுவும் ரிசீவ் பண்ணிக்காம இருக்கு. அதுக்கு அடுத்தது ரிட்டர்னும் பண்ணல, ரிசீவும் பண்ணல. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ண முடியுமா? இதுவும் இருக்கு. இது கடைசி டைப். ரிட்டர்ன் டைப் என்னது? வாய்டு. அப்ப இங்க ஃபங்க்ஷன் என்ன பண்ண முடியாது, நம்ம வேரியபிள்ல கால் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் என்ன சொல்லிக்கலாம், சம்னு கால் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணலாம். இன்னொரு டைம் கால் பண்ணோம்னா இன்னொரு டைம் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இன்னொரு டைம் 2 வேல்யூஸ் வாங்கும், அதுக்கான இன்புட்ஸ் வாங்கும், அதனுடைய சம் ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணும். இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம கீழே டிஸ்பிளே பண்ணதுக்கு பதிலா இங்கே சி அவுட்ட கொடுத்துக்கலாம். இப்ப இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் சம், நோ இன்புட்ஸ்,
has no inputs as arguments or parameters at the same time, which returns also nothing to the calling statement or in calling program. Called function எதுவுமே calling functionக்கு அல்லது calling statementக்கு எதையுமே திருப்பி கொடுக்கல. இதை எக்ஸிக்யூட் பண்றேன், கம்பைல் அண்ட் ரன், what will be the output அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 55 11 அப்படின்னு 2 கொடுக்குறேன். இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா 2 நம்பர்ஸ்க்கு 66 அப்படிங்கிற அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே நம்ம இன்புட்ஸ் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, கால்குலேஷன் பண்றோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே எல்லா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லயுமே யூஸ் பண்ண முடியும். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஈஃப், ஸ்விட்ச், ஃபார் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாவே அதுக்குன்னு தனியா ஒரு டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ற வேலையை மட்டும்தான் நம்ம சின்ன சின்ன வேலையை ஃபங்க்ஷன்ஸா டிஃபைன் பண்ணுவோம், சின்ன சின்ன மாடல்ஸா டிஃபைன் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங்ல ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற லெசன் முக்கியம். இந்த 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைத்தான் இங்க புக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ வித் பெராமீட்டர், அதே மாதிரி ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித் பெராமீட்டர். இதான் நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் டைப். இது வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ வித் பெராமீட்டர். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்தவுட் பெராமீட்டர்ஸ், தென் ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்தவுட் பெராமீட்டர்ஸ். கடைசியா பார்த்தது ரிட்டர்னும் பண்ணல, ரிசீவும் பண்ணல அப்படிங்கிற கடைசி டைப். இந்த 4 டைப்புக்கு புக் எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கிறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4லயுமே என்ன சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ டு த காலிங் ஃபங்க்ஷன் டு டிரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் பேக் டு த காலிங் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாத்துலயுமே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ரிட்டர்ன் வாய்டா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், வெறும் ரிட்டர்ன் செமிகோலன் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னா அந்த ப்ரோட்டோடைப்பை பேஸ் பண்ணி, அதாவது இன்புட்ஸும் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூவும் பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் 4 டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல இருக்கலாம் அல்லது டிஃபைன் பண்ணலாம். அந்த 4 ஃபார்மேட்டும் என்ன அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம். வித் ஆர்குமெண்ட்ஸ், வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ், அதே மாதிரி வித் ரிட்டர்ன் வேல்யூ, அட் த சேம் டைம் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ. வித் ஆர்குமெண்ட்ஸ்னா இன் எனி நம்பர்ஸ் இருக்கலாம். ரிட்டர்ன் வேல்யூனா ஒன்னே ஒன்று ரிட்டர்ன் பண்ண முடியும். அதை எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா சொல்லி ஆகணும். இன்டீஜர்னா மட்டும் சொல்ல தேவையில்லை. ஸோ அடுத்த டாபிக் நாம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இந்த 4 ஃபார்மேட்டுக்கும் ப்ரோட்டோடைப் கேட்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க, அல்லது எக்ஸாம்பிள்ஸ் அவங்களே கொடுத்து இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த டைப்பா இருக்க வேண்டிய ஃபங்க்ஷனு கீழே கரெக்டா இருக்கா, அப்படி கரெக்டா இல்லைன்னா அதுக்கு என்ன ரீசன், அதுக்கு என்ன அவுட்புட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ், புக் எக்ஸாம்பிள்ஸ் ஃபாலோ பண்ணாலும் பண்ணுங்க, நம்ம எக்ஸாம்பிள் ஃபாலோ பண்ணுங்க, அல்லது உங்களுக்கு ஓன் எக்ஸாம்பிள் நீங்க எதனால எழுதி ஃபாலோ பண்ணலாம். கான்செப்டை கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங்ல ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்து நாம ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் a function which calls itself. A function calls itself is known as recursive functions. அதாவது function calls themselves அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கால் பண்றோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், அதர் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால் பண்ணணும். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்லி ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட்ஸ் from the first statement to until the last statement. Statements are executed one by one. Control structures na mattum depending upon the conditions, control flow transfer to various places. Call statement எப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுதோ அப்பதான் கண்ட்ரோல் ஜம்ப்ஸ் டு த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷனுடைய ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் வரானதுக்கு அப்புறம் அகைன் ஜம்ப்ஸ் பேக் டு த காலிங் ஸ்டேட்மெண்ட் அல்லது காலிங் ப்ரோக்ராமுக்கு திரும்ப கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாமே இதே தான். சரி, இப்போ இந்த கால் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது கால்டு ஃபங்க்ஷன்ஸ்னுடைய ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் பாடி ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த ஃபங்க்ஷனை தானா கால் பண்ணிக்கும். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம ஃபேக்டோரியல கால் பண்ணோம், இதுக்குள்ள வர ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. Recursive function அப்படின்னா என்னன்னா function calls themselves whenever the iterative processing, iterative statements are executed அப்படின்னா நாம recursive யூஸ் பண்ணலாம். அதாவது லூப்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரியே தான்.
loops again and again the same block of statements executed until some condition is satisfied. அதே மாதிரிதான் இங்கேயும் ரிகர்ஷன்லயும் பேஸ் கண்டிஷன் ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த பேஸ் கண்டிஷன் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பேஸ் கண்டிஷன் ரீச் ஆகவே இல்லை அப்படின்னா லூப் மாதிரி இதுவும் இன்டெஃபினிட்டா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லூப்ல எப்படி கண்டிஷன்ஸ் மஸ்ட் என்னவா இருக்கணும், கம்ஸ் ஒன் ஸ்டேஜ் டு ஃபால்ஸ், அதே மாதிரிதான் இங்கேயும் பேஸ் கண்டிஷனை ரீச் ஆகிற மாதிரி தான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ண முடியும். லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெக்கர்சிவா கிரியேட் பண்ண முடியும். பட் பேஸ் கண்டிஷன்ஸ் ரீச் பண்ற மாதிரி தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். அப்பதான் எண்ட் ஆகும். இல்லைன்னா இன்டெஃபினிட் லூப் மாதிரியே ஃபங்க்ஷன் காலும் இன்டெஃபினிட்டா கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் நெவர் கம்ஸ் டு எண்டுங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இதே எக்ஸாம்பிள் தான், பட் நான் கொஞ்சம் சிம்பிளா நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாம். ஃபேக்டோரியல்னா என்ன? ஒரு நம்பர் ஃபேக்டோரியல் வேணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு மட்டும்தான் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க முடியும். இப்போ n ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 into 2 into 3 into எக்ஸெட்ரா 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 அப் டு n. ஸோ n டைம்ஸ் n நேச்சுரல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்றதா என்ன சொல்லுவாங்க, ஃபேக்டோரியல்னு சொல்லுவாங்க. அல்லது n into n minus 1 into n minus 2 into n minus 3 into up to இது வரைக்கும் 1 வரைக்கும் இந்த ஆர்டர்ல வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். சரி, இந்த ஃபேக்டோரியல் இப்போ 5 ஃபேக்டோரியல் என்ன, 1 into 2 into 3 into 4 into 5. 3 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3. 7 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 into 4 into 5 into 6 into 7. ஸோ இந்த ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். 3 வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறோம். என்டர் த நம்பர் டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல் n. இந்த n வேல்யூக்கு தான் நம்ம ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்றோம். 1ல இருந்து n வரைக்கும் இந்த லூப் கிராஸ் பண்ண சொல்றோம். 1 by 1 இன்க்ரீஸ் பண்ண சொல்றோம். ஏன்னா 1 into the result, then 2 into the result, 3 into the result, இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. 1 into 2 into 3 into 4னா 1 into மல்டிப்ளை பண்ணணும். அந்த ரிசல்ட்டை 3 கூட மல்டிப்ளை பண்ணணும். அந்த ரிசல்ட்டை 4 கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் ரிசல்ட் கண்டுபிடிக்கிற அந்த ரிசல்ட் கண்டுபிடிக்கிற வேரியபிள் இனிஷியலா 1 வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம இங்க ப்ராடக்ட் சீரிஸ், சம் சீரிஸ்னா நம்ம இனிஷியல் வேல்யூ 0ன்னு வைப்போம். ப்ராடக்ட் சீரிஸ் தான் ஐடென்டிக்கல் வேல்யூ என்ன 1 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணா தான் அது 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது சேம் வேல்யூ. சரி, ஓகே. ஃபார் த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இப்போ 3ன்னு வச்சுக்குவோம். இந்த லூப் 3 டைம்ஸ் பாஸ் ஆகும். 1 2 3 4 அப்போ லூப் எக்ஸிட் ஆயிரும். ஸோ 3 டைம்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது 1 into ஃபர்ஸ்ட் டைம் 1, நெக்ஸ்ட் டைம் அகைன் f ஸ்டார். அப்ப ப்ரீவியஸா 1 into 1ங்கிற ரிசல்ட் fல போய் ஸ்டோர் ஆயிருது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு அப்புறம். ஸோ செகண்ட் ஐட்ரேஷன்ல அந்த ரிசல்ட் into 2. ஸோ இந்த ரிசல்ட் திரும்பவும் fலயே போய் ஸ்டோர் ஆயிருது. திரும்ப என்ன ஆகுது, அது into 3. ஸோ f ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஐனா என்ன அர்த்தம், f இஸ் ஈக்குவல் டு f into i. அதாவது இந்த f ஐயும் i யும் மல்டிப்ளை பண்ணி திரும்ப ரிசல்ட்டை fலயே ஸ்டோர் பண்ணும் ஃபார் ஈச் ஐட்ரேஷன். அப்போ 1 into 2, 2 into 3. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் 1 into 1, then that result into 2, then that result into 3. இது எல்லாமே fல ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸிங் முடிச்சுட்டு 3 டைம் ப்ராசஸிங் முடிச்சு வெளியே வரும்போது 3 ஃபேக்டோரியல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 into 2 into 3 6 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் என்ன ரிசல்ட், இப்போ 3 ஃபேக்டோரியல் கொடுக்குறோம், என்ன கிடைக்குது 6. அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ 5 ஃபேக்டோரியல் கொடுக்குறேன். அப்ப என்ன 1 into 2 into 3 into 4 into 5 ரிசல்ட் என்னமோ அது கிடைக்குது. ஸோ இந்த அவுட்புட் நம்மளுக்கு கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ஒரே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதின ப்ரோக்ராம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல இன்புட் வாங்குறோம், அதை ஃபேக்ட்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிச்சிடுறோம். அது ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் பண்ணுது, ஃபேக்டோரியல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இங்க என்டர் நம்பர் ஃபேக்டோரியல் ஃபார் கிவன் நம்பர், அதை இன்புட் வாங்குறோம், அதை ஃபேக்டோரியல் இஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். இந்த மெசேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் நாம இங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். ஸோ இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் இடத்துக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அதனால சி அவுட்ல கால் பண்ணிக்கிறோம், இல்ல அவனா ஜஸ்ட் தனியா கால் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மெசேஜ் கூட இந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்க கால் பண்ணும்போது ஆக்சுவல் பேராமீட்டர் என்ன அனுப்புறோம், இங்க ஒரு இன்புட் ரிசீவ் பண்ணி அது இங்க எக்ஸ்ல ரிசீவ் ஆகிக்குது ஃபார்மல் பேராமீட்டர். ஸோ திஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஒன் இன்டீஜர் வேல்யூங்கிறதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல இங்க ஒரு லோக்கல் வேரியபிள் ஃபங்க்ஷன் வேரியபிள் எஃப்னு ஒரு வேரியபிள், இதுதான் அந்த ரிசல்ட் கண்டுபிடிக்கிற வேரியபிள். அதே ஃபார் லூப் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். இங்க ஐயை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். டிக்ளேர் பண்ணிட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா இங்க என் வேல்யூ இங்க எக்ஸ் ரிசீவ் ஆனதுனால அதே தான். அதே எஃப் ஸ்டார் ஈக்குவல் டு ஐ. ஸோ 1 into 3ங்கிற வேல்யூ கொடுத்தோம்னா இங்க 3 எக்ஸ் ரிசீவ் ஆயிருக்கும்.
1 into 1 first iteration, then result stored in f, அதுக்கப்புறம் that result into 2 அடுத்த iteration I value increased by 1 அதனால, then that result stored into f, then அடுத்த iteration start ஆகுது, அப்ப இங்க 3 னு மாறுது, அப்ப that result into 3, அப்ப 4ங்கிறப்ப வெளியில வந்துரும், ஏன்னா x value 3 னு கொடுத்தோம்னா 4ங்கிறப்ப வெளியில வந்து வெளிய வரும்போது f value ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இந்த லூப் ப்ராசஸிங் 3 டைம் ப்ராசஸிங் பண்ணிட்டு வெளியே அனுப்புறோம். ஸோ சேம் ரிசல்ட். இது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஃபேக்டரியல் கண்டுபிடிக்கிறோம். இங்க ஃபங்க்ஷனே இல்லாம நாம என்ன பண்ணோம், ஃபேக்டரியல் கண்டுபிடிச்சோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனே கிடையாது, ஒரே ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள லூப்பை மட்டுமே யூஸ் பண்ணி ஃபேக்டரியல் கண்டுபிடிச்சோம். இங்க ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி நாம அந்த ஃபேக்ட்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம், ஒரே ஒரு டைம் தான் கால் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ப்ராசஸிங் நடக்குது, லூப் ப்ராசஸிங் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுது. ஸோ ஒன் டைம் ஃபங்க்ஷனை எஃப் ஃபேக்டை கால் பண்ணோம், ஆர்குமெண்ட் அனுப்பிச்சோம், அந்த ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணது லூப்ல, தென் ரிட்டர்ன் பண்ணுது, அவ்வளவுதான். ஸோ இதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். கம்பைல் அண்ட் ரன். வாட் வில் பி த அவுட்புட்? ஃபார் எக்ஸாம்பிள் 6 ஃபேக்டோரியல் 720, 1 into 2 into 3 into 4 into 5 into 6 கரெக்டாக கிடைச்சிருச்சு. ஸோ இங்க n அனுப்பினோடனே இங்க எக்ஸ் ரிசீவ் ஆயிக்குது. தென் மீதி ப்ராசஸிங் நம்ம பழைய இதுல பார்த்த மாதிரியே தான் இந்த லூப் ப்ராசஸிங் செய்யுது. சரி, இதே ஃபங்க்ஷனை ஃபேக்ட்ங்கிற ஃபங்க்ஷனை ஒரு டைம் மட்டும் கால் பண்ணோம். அதுக்குள்ள ஃபங்க்ஷன் பாடி ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு லூப் யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணாங்க, மெயின் ஃபங்க்ஷன்ல தனியா யூஸ் பண்ண மாதிரியே. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்குள்ள எங்கேயுமே இந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணல. பட் இதே ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனை என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே ப்ரோக்ராம் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்லயும் நாம எழுதியிருக்கோம். இதுவும் அதே ஃபேக்டோரியல் தான் கண்டுபிடிக்குது. இங்க ஃபேக்ட் அப்படிங்கறத கால் பண்றோம். கால் பண்ணும்போது என்ன அனுப்புறோம், இங்க எக்ஸ் ரிசீவ் ஆகிக்குது. இங்க என்ன பண்ணா ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் than or equal to 1 அப்படின்னா இம்மிடியேட்டா ரிட்டர்ன் 1. இல்ல அப்படின்னா எக்ஸ் இன்டு ஃபேக்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1, அதாவது இன்புட்டா வந்த 3 இன்டு ஃபேக்ட் ஆஃப் 2னு மாறிக்கும். So once again the whole function is second time called. So recursive function first time மட்டும் வெளியில இருந்து கால் பண்றோம். Subsequent times எல்லாம் function statement itself calls. So x இன்ட்டுனா first time 3 into fact of 2 வரும். அப்ப இங்க இருந்து கால் பண்ணும்போது என்னாச்சு, இப்ப நான் 3ங்கிற வேல்யூ எனக்கு இன்புட் கொடுத்திருந்தேன் அப்படின்னா fact of 3 called. fact of 3 இங்க என்ன பண்ணுது, இது 3 into fact of 2 கால் பண்ணுது. அதை என்ன பண்ணும், இந்த ஹோல் ஃபங்க்ஷனையே கால் பண்ணும்போது 2 into fact of 1 கால் பண்ணும். 1 கால் பண்ணும்போது 1 is equal to 1, return 1. So இந்த பேஸ் கண்டிஷன் ரீச் ஆயிருது, அதனால நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருது. So again கால் ஆகிற ப்ராசஸிங் அந்த தேர்ட் டைமோட நின்றும். 5 கொடுத்தா 5 டைம்ஸ் இதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். உங்க புக்ல இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதே ப்ரோக்ராம், சேம் ப்ரோக்ராம் இங்க கொடுத்துருப்பாங்க, m into m minus 1. இங்க கண்டிஷன்ஸை மாத்தி கொடுத்துருப்பாங்க. லெஸ் than or equal to நான் கொடுத்துருக்கேன், அப்ப எல்ஸ் பார்ட் மேல வந்துருச்சு, இஃப் பார்ட் கீழே போயிருச்சு, அவ்வளவுதான். இந்த கண்டிஷன் தலைகளா மாத்தும் போது ஈல்ஸ் பார்ட்டும் எல்ஸ் பார்ட்டும் இன்வோக் ஆகும், அப்படி ஸ்வாப்பிங் ஆகும். இதை நாம இங்க கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். சோ இந்த பேஸ் கண்டிஷன் கண்டிப்பா என்ன ஆகணும், ரீச் ஆகணும். இந்த கடைசி தன்னைத்தானே கால் பண்ணும்போது ஏதாவது ஒரு கண்டிஷன்ல இந்த பேஸ் கண்டிஷன் ரீச் ஆகல அப்படின்னா இந்த லூப் இன்டெஃபினிட்டா எக்ஸிக்யூட் ஆகிட்டே போயிடும். ஸோ இதை நீங்க மேனுவலா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் விவரமா புரியும். ஸோ இந்த ரெக்கர்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் என்னாச்சு, ஃபேக்ட் ஆஃப் 3 கால் பண்ணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் n3னா ஃபேக்ட் ஆஃப் 3 கால் ஆகுது. அப்ப நம்ம என்ன போடுவோம், FACT ஆஃப் ஃபேக்ட் ஆஃப் 3 கால் ஆகுது. ஃபேக்ட் ஆஃப் 3 கால் ஆகும்போது அங்க என்ன நடக்குது, 3 into 3 into என்ன நடக்குது, ஃபேக்ட் ஆஃப் என்ன நடக்குது, 2 கால் ஆகுது. சோ இதை அப்படியே நீங்க திரும்ப திரும்ப போட்டு பாத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும், 3 டைம் தான் கால் ஆகுது. சோ ஃபேக்ட் ஆஃப் 2 கால் ஆகும்போது என்ன நடக்கும், இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 into ஃபேக்ட் ஆஃப் 1 நடக்கும். சோ ஃபேக்ட் ஆஃப் 1 அப்படிங்கிற கால் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இங்க 1 into இங்க நம்ம திரும்ப ஃபேக்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகாது. ஏன்னா இங்க கண்டிஷன் என்ன ஆச்சு, பேஸ் கண்டிஷன் ரீச் ஆயிருது. ரீச் ஆனா நம்ம ப்ரோக்ராம்ல என்ன கொடுத்துருக்கோம், ரிட்டர்ன் 1 கொடுத்துருக்கோம். அப்ப இந்த இடத்துக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும், 1ங்கிற வேல்யூ கடைசியா ரிட்டர்ன் ஆகும். அப்போ 1 into நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோடிங்ல 1 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரிசல்ட் இங்க அப்படியே அப்ளை ஆகும். சோ இந்த ரிசல்ட் டோட்டலா எங்க அப்ளை ஆகும், இந்த இடத்துக்கு அப்ளை ஆகும். சோ அப்ப 3 into 2 into
1 இந்த ரிசல்ட் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு 6ங்கிற ரிசல்ட் கிடைக்கும். இதே 5 அப்படின்னா உங்களுக்கு 120 வரைக்கும் வரும். இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு. அதே ப்ராசஸிங் இப்ப இங்க எக்ஸிக்யூட் ஆகுதான்னு நாம ப்ரோக்ராம்லயும் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்ப இந்த ப்ரோக்ராம நாம எக்ஸிக்யூட் பண்றோம். எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன். இப்ப 5 கொடுக்குறேன், 120 அப்படிங்கிற அவுட்புட் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இதே எகைன் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது 7 அப்படிங்கிற இன்புட் கொடுக்குறேன். 7 ஃபேக்டோரியல் இஸ் 5040 அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப். ஃபங்க்ஷனை நம்ம ஃபேக்ட் ஃபங்க்ஷனை மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் கால் பண்ணோம். பட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிச்சு. இதுக்கு பேர் தான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இதே மாதிரி லூப்ல வர எல்லா ப்ராசஸிங்குமே நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ல எழுத முடியும். லூப் கண்டிஷன் கண்டிப்பா ஃபால்ஸ் ஆகணும், அப்பதான் டெர்மினேட் ஆகும். அதே மாதிரி தான் இங்க ரெக்கர்சிவ்ல பேஸ் கண்டிஷன் என்ன ஆகணும், ரீச் ஆகணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெக்கர்சிவ் கால்ஸ் திரும்ப திரும்ப கால் பண்றது ஸ்டாப் ஆகும். இல்லைன்னா இதுவும் இன்டெஃபினிட் ப்ராசஸிங்க திரும்ப திரும்ப காலா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின்ல கூட கேட்பாங்க. வாட் இஸ் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதோ அல்லது அந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை பத்தியோ 1 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க. இது லூப் ப்ராசஸிங் மாதிரியே தான். பட் இதை ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணி நாம ரெக்கர்ஸ் பண்ண முடியும். ஸோ இங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபங்க்ஷன் புரோட்டோடைப் இஸ் மேண்டேட்டரி சின்ஸ் த ஃபங்க்ஷன் ஃபேக்டோரியல் இஸ் கிவன் இஸ் ஆஃப்டர் த மெயின் ஃபங்க்ஷன். இங்க தான் சொல்றாங்க. ஏன்னா உங்க புக் எக்ஸாம்பிள்ல ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே டிஃபைன் பண்ணதுனால இங்க புரோட்டோடைப் கம்பல்சரிங்கிறாங்க. புரோட்டோடைப்ல பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஆர்குமெண்ட் இஸ் நாட் கிவன், ஸோ தட்ஸ் அ டம்மி வேரியபிள் ஆர் பிளேஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன விஷயங்கள் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல டிஃபைன் பண்ண முடியும். 4 ஃபார்ம்ஸ்ல ரிட்டர்ன் டைப் வித் ஆர்குமெண்ட்ஸ், ரிட்டர்ன் டைப் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ், வித்தவுட் ரிட்டர்ன் டைப் ஆர்குமெண்ட்ஸ், வித்தவுட் ரிட்டர்ன் டைப் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு 4 ஃபார்ம் பார்த்திருக்கோம். இந்த 4 ஃபார்ம்ல எந்த ஃபார்ம் வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணு சொல்லி 5 மார்க்ல கேட்கலாம், அல்லது 4ல ஏதாவது ஒரு ஃபார்ம் 3 மார்க்ல கேட்கலாம். அந்த 4 ஃபார்மட் என்ன அப்படின்னு சொல்லி 2 மார்க்ல கேட்கலாம். அல்லது 4 ஃபார்மேட்ல ஏதாவது புரோட்டோடைப் கொடுத்து அதுல என்ன தப்பு இருக்கு, இன்வேலிட் வேலிட்னு கேட்கலாம். வாட் இஸ் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் கேட்கலாம். ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வித் அவுட்புட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். அதுக்கு நீங்க இந்த டெஃபினேஷன், ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வித் அவுட்புட், தென் இந்த நோட் மட்டும் எழுதினா போதும். நீங்க எக்ஸ்ட்ரா புக்கில் இல்லாத மேட்டர் எதுவுமே எழுத தேவையில்லை. நீங்க இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணாலும் சரி, அல்லது நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிக்கிற ப்ரோக்ராம்ஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி, விச் எவர் இஸ் ஈஸியர் ஃபார் யூ, கன்வீனியன்ட் ஃபார் யூ, நீங்க utilize that program. நம்ம அடுத்த டாபிக் நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் டாபிக். நாம அதை அடுத்த கிளாஸ்ல அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பி சேஃப், ஸ்டே ஹெல்தி, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ, பாய்.